விதமான பித்தத்துக்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகத்தையோ வெற்றியையோ அங்க நினைவு கூறுவது நோக்கமே கிடையாது. இன்னும் எத்தனையோ முஸ்லிம்கள பல பிரிவுகள் இருக்காங்க. அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரிவு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குறாங்களோ, இன்னும் பிறமத கலாச்சாரத்தை யார் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் அப்படியே பின்பற்றாங்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களே இல்லை. என்ன சொல்றாங்க, நான் சொன்னதுதான் மார்க்கம், அதை தாண்டி பிற மதத்தவர்கள் செய்யறாங்க இல்லையா, அது எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் சரிதான், அதை அவங்க அப்படியே ஒரு கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது, அப்படியே இவர்களிடத்துல இருக்கும். அப்படி யார் ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் அந்த விதத்தை பின்பற்றாங்களோ அவர்கள் ஒருபோதும் நம்மளை சார்ந்தவங்களே கிடையாது. ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுன்னா அவன் எப்படி பண்ணுவானா, மாற்று மதத்தவர்கள் எப்படி பண்ணுவாங்க, அதாவது தலையில அடிச்சுக்கிட்டு, இன்னும் தன்னுடைய ஆடைகளை கிழித்துக்கிட்டு, இன்னும் அல்லாஹ்வுக்கு பொருந்தாத சில வார்த்தைகளை வாயால சொல்றது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு கண்ணு இருக்கா, என்னதான் இப்படி பண்ணுவானா, இப்படி அல்லாஹ் பொருந்து கொள்ளாத கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி புலம்புறாங்க இல்லையா. இப்படி எல்லாம் யார் செய்யறாங்களோ இவர்களும் நம்மளை சார்ந்தவங்களே கிடையாது. பிறகு யாருதான் நம்மளை சார்ந்தவங்க, ரசூலுல்லாஹ் சூப்பரா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, இன்னும் வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், இன்னும் மார்க்கத்தில் புதிய விஷயங்கள் அனைத்தும் பித்தத், அது வழிகேடு, அந்த வழிகேடு நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூப்பரா உபதேசம் பண்றாங்க. என்ன ஒரு உபதேசம் பாருங்களேன். அப்போ மார்க்கம் சொன்னா, இஸ்லாம் சொன்னா, எப்படி வாழணும்னு சொன்னா இப்படிதான், எப்படி அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலின் படி வாழணும். எப்படி வாழக்கூடாது, பிற மத கலாச்சாரம் என்னென்ன உருவாக்குறாங்களோ அதையெல்லாம் நம்முடைய மார்க்கத்துல கொண்டு வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில கொண்டு வரக்கூடாது. எதுக்காக குறிப்பா சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் மரணிச்சுட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க, 3 நாளைக்கு மேல துக்கமே கிடையாது. யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட உயர்ந்தவளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாசகாரர்களாக இருக்கட்டும், ஒருத்தவங்க வயசாயிட்டாங்களா 3 நாள் தான் துக்கம். அதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர் இறந்துட்டாங்கன்னா 4 மாசம் 10 நாள், இந்த 2 ஆப்ஷன் தான். எத்தனை நாள் ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க, எத்தனை நாள் துக்கம், 3 நாள் தான். ரசூலுல்லாஹ் 2 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த சோதனையாக இருக்கட்டும், என்ன துன்பமாக இருக்கட்டும், 3 நாட்கள் தான். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த முஸ்லிம்கள்ல பல பிரிவு சொன்னல, அதுல ஒரு பிரிவு யார் தெரியுமா, ஷியா முஸ்லிம்கள். அவர்கள் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, இன்னும் ஹசைன் ஹுசைன் முஹம்மது நபி, இவர்களை கொள்கையாக கொண்டவங்க. அல்லாஹ் ஒருவன் தான். இந்த இவர்களையும் சேர்த்து கடவுளாக நம்பிக்கை கொண்டிருப்பவங்க. அப்போ இந்த ஷியா முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, எதற்காக குறிப்பாக சொல்ல போனா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேரன்கள் இருக்காங்கல்ல, ஹசன் அலி ஹுசைன் அவங்க, இவங்க 2 பேரும் கொல்லப்பட்ட நாள் எது அப்படின்னா இந்த முஹர்ரம் 10வது நாள் தான். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைச்ச நாள் எது, அதுவும் அந்த முஹர்ரம் 10 தான். அப்போ ஒரு நன்மையும் நடந்திருக்கு, தீமையும் நடந்திருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணும், ரசூலுல்லாஹ் எதை காட்டி கொடுத்தாங்களோ அதான் நாம எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க கொல்லப்பட்ட அவர்கள் மேல உள்ள பக்தி, அவங்கள இறைவனா நினைக்கிற அந்த உயர் ரொம்ப இறைவன் இடத்துல வைக்கிற காரணத்தினால, அவங்க அன்னைக்கு கொல்லப்பட்டுட்டதுனால அந்த துக்கத்தை எவ்வளவு நாள் கடந்து போச்சு, எத்தனை வருடங்கள் கடந்து போச்சு. ரசூலுல்லாஹ் 1400 வருடம் ஆகுது. அவர்களுக்கு பிறகு இரண்டு கலிஃபா வந்துட்டாங்க. அபூபக்கர் அவர்கள் ஆட்சி செய்தாங்க, அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துலதான் அந்த கர்பலா என்ற அந்த போர்ல இவங்க 2 பேரும் கொல்லப்படுறாங்க. அப்போ அந்த கொல்லப்பட்ட தினம் எது, இந்த முஹர்ரம் 10. அப்பத்தில இருந்து வருடா வருடம் அவங்களை பின்பற்றக்கூடிய என்ன பண்றாங்க, துக்கத்தை கொண்டாடுறாங்க. அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவங்க மரணிச்சாங்கல்ல, அந்த மரணிச்ச அப்போது கூட அவங்களுடைய குடும்பத்தார்கள் விட்டுட்டாங்க,
அவ்வளவுதான். இப்ப நம்ம குடும்பத்துல எப்படி மரணிச்சா நம்ம அப்படியே கடந்துடுறோமோ அது மாதிரிதான் அவர்களுமே கூட கடந்துட்டாங்க. ஆனால் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த மக்கள் தான் வருடா வருடமும் இந்த துக்கத்தை எடுத்து கொண்டாடக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு அனாச்சாரத்தோடு மூழ்கி இருக்காங்கன்னா, அந்த துக்கத்தை வெளிப்படுத்துற வகையில அந்த ஃபர்ஸ்ட் முஹர்ரம் 1ல இருந்து அந்த 10 வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, கணவன் மனைவி சேரவே விட மாட்டாங்க. அடுத்து ஒரு நல்ல காரியம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த ஹிந்துஸுங்க எல்லாம் நெருப்புல போறாங்கல்ல, அது மாதிரி ஒரு விழா. இன்னும் ஹுசைன் அலி அவர்களும் எப்படி போருக்கு போனாங்களோ அது மாதிரி ஒரு காட்சி அந்த முஹர்ரம் 10ல இதெல்லாம் நடக்கும். 2 குதிரை, அதாவது ஒட்டகத்து மேல அந்த 2 சின்ன பிள்ளைங்களை உட்கார வச்சு கையில வாள் கொடுத்துட வேண்டியது. அதுவும் அவங்க நேர்ந்துகிட்டவங்களதான் அந்த குதிரைக்கு அனுமதி. இப்ப எனக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தை குருடால நான் இந்த மாதிரி அவங்க உட்கார வைக்கிறேன், யார் தேர்ச்சி செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது அனுமதி. இப்படி இந்த மாற்று மதத்தர்களுடைய இன்னும் ரசூலா சொல்லியிருக்காங்களா, வருடமும் அவங்க மரணிச்சிட்டாங்கன்னா அந்த தினத்துல நீங்க துக்கம் கொண்டாடணும், துக்கம் அனுஷ்டிக்கணும் ரசூலா சொல்லியிருக்காங்களா? இல்ல. யாராக இருந்தாலும் மரணிச்சிட்டாங்களா அந்த 3 நாளைக்கு மேல அவ்வளவுதான் பழைய நிலைக்கு வந்துடணும். அவன் பொருளாதாரத்தை தேடி போயிடணும். அவன் கணவனோட மனைவியோட இயல்பாக இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கணும். இப்படிதான் ரசூலா சொல்லியிருக்காங்களே தவிர, ஆனால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இந்த முஸ்லிம்கள் சில பிரிவினர் செய்யறாங்களே, இதுதான் பிதத். இதுதான் ரசூல்லா ரொம்ப ஒழிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் யூதர்களை ரசூல்லா ஏன் அப்படி அவங்களுக்கு மாறு செய்யணும்னு நினைச்சாங்க? ஒரே விஷயம்தான், ரசூல்லா மரணிக்கிற தருவாயில மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ற